கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாய் இந்த மிஸ்பா விட்னஸ் ஊழியங்களின் சார்பாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த யூடியூப் சேனலுக்கு உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால அன்புடன் வரவேற்க. இந்த நாளுக்கு நாம் தியானிக்க இருக்கிற பகுதி என்னாகமத்தின் புஸ்தகம் 13-14 அதிகாரங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதுல வாக்குத்தத்தமாய் நமக்கு என்ன செய்தி சொன்னாரு, நாம் எதை இறுக பற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நாள்ல நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த பகுதி எல்லாத்துக்கும் நன்றாக தெரிந்த ஒரு பகுதி, எல்லாரும் அநேக தரம் கேட்ட பகுதி, அநேக செய்திகள் கேட்டிருப்போம். ஆனாலும் தேவன் எனக்கு தந்த இந்த வெளிப்பாடை நான் இந்த நாள்ல உங்களோடு ஷேர் பண்றதுல ஆண்டவருடைய பெரிதான நாமத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லையா, இந்த இடத்துல பார்க்கும்போது மோசே என்ன செய்கிறாரா, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியரின் அடிமைத்தனத்துல, அந்த அடிமைத்தனத்தின் முகத்துல இருந்து என்ன செய்கிற ஆலோட்டிகளின் கூக்குரல், அந்த ஆலோட்டிகளினுடைய கடினத்து நிமித்தம், அவங்க இடுகிற கூக்குரல் நிமித்தம் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தின் வழியாக கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படியாக மோசையை தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வருகிறார். அப்ப அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறதற்கு முன்பாக நடந்த ஒரு இன்சிடென்ட். ஹல்லேலூயா. அப்ப இந்த மோசே ஆண்டவர் அழைத்து, நான் என்ன சொல்றேன், உன் பிதாக்களுக்கு, உன் முற்பிதாக்களுக்கு யாக்கோபின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமின் தேவனுமா இருக்கிற தேவன் உன் முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை, அந்த பாலும் தேனும் ஓடுகிறதான அந்த கானான் தேசத்தை உன் கைகள்ல சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்கிறாரா, அடிமைத்தனத்திலிருந்து பார்வோனுடைய சேனையிட்ட இருந்து பாதுகாத்து வனாந்திரத்தின் வழியாக கானான் தேசத்துக்கு சுதந்திரிக்கும்படியாக கூட்டு கொண்டு வருகிறார். அப்ப கூட்டு கொண்டு வருகிறப்ப மோசே என்ன செய்கிறாரா, ஒரு 12 பேரை என்ன செய்கிறாரா தெரிந்தெடுத்து அனுப்புகிறார். அந்த தேசம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேசம் எப்படிப்பட்டது என்றும், அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேகம் பேரும், குடியிருக்கிற தேசம் நல்லதா கெட்டதா, அவங்க பட்டணங்களில் குடியிருக்கிறார்களா இல்ல கூடாரங்களில் குடியிருக்கிறார்களா, கோட்டைகளில் குடியிருக்கிறார்களா என்று சொல்லி என்ன செய்கிறாரா, மோசே வேவு பார்க்கும்படியாய் 12 பேரை தெரிந்து கொண்டு என்ன செய்கிறாரா, அனுப்புகிறார்கள். அந்த 12 பேர்ல 10 பேரு எப்படி அந்த தேசத்தை பார்த்தார்கள், அந்த 2 பேரு அதாவது காலேபு யோசுவாவும் எப்படி அதை பார்த்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. அதுதான் இந்த நாள்ல நம்ம பார்க்க இருக்கிறது. அப்ப அவங்க என்னாகமத்தின் புஸ்தகத்துல நம்ம பார்க்கும்போது அந்த 10 பேர் என்ன செய்கிறாங்களா, அந்த தேசத்தை எப்படி பார்த்தாங்க, அந்த இருக்கிற ஜனங்களை எப்படி பார்த்தாங்க. ஆனா இவங்க 2 பேரும் பார்த்த விதம் எப்படி என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்க போறோம். அங்க போயிடுறாங்க, அந்த தேசத்தை பார்க்கும்படியா என்ன செய்கிறாரா, கடந்து போயிடுறாங்க. மோசே சொன்னது மாதிரியே அந்த பள்ளத்தாக்கு மலைகள் எல்லாத்தையும் கடந்து அங்க ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடம் பேர் தான் எஸ்கோ. ஹல்லேலூயா. அந்த எஸ்கோலின் பள்ளத்தாக்குல என்ன செய்கிறாங்களாம், ஒரு திராட்சை கொலையை என்ன செய்கிறாங்களா, ஒரு கம்புல கட்டி தூக்கி கொண்டு வராங்க. அது மட்டும் இல்ல, மாதுளம் பழங்கள் அது போய் பழங்கள் என்ன செய்யறாங்க கொண்டு வராங்க. விசேஷமா இந்த திராட்சை பழ கொட்டை 2 பேர் என்ன செய்யறாங்க, கம்புல கட்டி கொண்டு வருகிறாங்க என்று சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அந்த கனி இருந்துச்சு. ஹல்லேலூயா. அங்க ஆசீர்வாதமும் இருந்துச்சு, சுதந்திரமும் இருந்துச்சு. அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க பார்த்துட்டு சொல்றாங்க, அங்க பாலும் தேனும் ஓடுது, அது ஆசீர்வாதமான தேசம்தான். ஆனா அந்த தேசத்தை நம்மளால சுதந்திரிக்க முடியாது. ஏன்னா அவங்க பார்வைக்கு நம்ம என்னன்னா வெட்டுக்கிளிய போல இருக்கும். அவங்க சொல்றாங்க எப்படின்னா, ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாரனாகிய ராட்சதரை கண்டோம் என்று சொல்லுகிறார்கள். அவங்க பார்வைக்கு நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம்னா வெட்டுக்கிளிய போல இருக்கிறோம்னு சொல்றார்கள். ஹல்லேலூயா. அவங்களோட அந்த 10 பேரோட பார்வை எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க பார்வைக்கு ஒரு வெட்டுக்கிளி. அவங்க எப்படின்னா ராட்சதர்களா இருந்தாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. எப்ப அந்த சுதந்திரத்தை எடுத்துட்டு கனியை எடுத்துட்டு தேவன் என்ன சொன்னாங்க, ராட்சதர்களா இருக்கிறாங்கன்னு சொன்ன ஜனங்கள் மத்தியில போய் தோள்கள்னால சுமந்து கொண்டு அந்த சுதந்திரத்தை எடுத்து கொண்டு வந்து ஜனங்கள் நடுவே மோசே நடுவே வச்சுட்டு என்ன செய்கிறாங்க, அவங்க எல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களை என்ன செய்கிறாங்களாம், ரொம்ப பெரிய ஆட்களா என்ன செய்யறாங்க, சுத்தரிக்கிறாங்க. ஆனா அங்க போய் அப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில உள்ள போய் சுதந்திரத்தை கொண்டு வந்த அந்த சுதந்திரம் அவங்க கண்களுக்கு முன்பாக தெரியல. அந்த ஆசீர்வாதம் நம்ம எடுத்துட்டு வந்தோம். ஏன்னா அவங்க நினைச்சிருந்தா வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிற ஜனங்களை அவங்க எப்பயோ நசுக்கி போட்டுக்கலாம். ஆனால் தேவன் அவர்களை பாதுகாத்து மீண்டுமாய் அவர்கள் மத்தியில கொண்டு வந்து நிறுத்தினார் என்பதுன்ற உணர்வு இல்லாம
என்ன சொல்கிறாங்க, அவங்க வெட்டுக்கிளிய போல இருக்கும், நம்மளால அவங்களோட யுத்தம் பண்ண முடியாது, அவங்கள ஜெயிக்க முடியாது, அவங்கள மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லி மோசையிடம் என்ன செய்கிறாங்க, ஜனங்களிடம் முறையிடுறாங்க. அப்ப ஜனங்கள் உடனே என்ன செய்கிறாங்க, ஆரவாரம், ஐயோ நீங்க எங்களை கொல்லவா இங்க கூட்டிட்டு வந்தீங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது என்ன செய்யறாங்க, வனாந்திரத்துல நாங்க வனாந்திரத்துல கூட்டிட்டு வந்தப்போ மன்னாவை சாப்பிட்டாங்க, ஆண்டவர் காடையை கொடுத்தாரு, அற்புத செங்கடலை பிறந்தாரு, யோர்தானு, எத்தனை அற்புத பார்வோனின் சேனைகள் எல்லாத்தையும் பார்த்த ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களை சாகவா இங்க கூட்டிட்டு வந்தீங்க. அது மட்டும் சொல்லல, நம்ம என்ன செய்வோம், மீண்டும் திருப்பி எகிப்துக்கு என்ன செய்வோம், கடந்து போவோம்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஜனங்களுடைய இருதயம் எப்படி இருக்கு பாருங்க. கொஞ்சம் ஒரு அடி தூரம் தான் நம்ம ஒரு ஆண்டவர் என்ன செய்கிறார, போனா காணான் தான், பாலும் தேனும் ஓடுகிற. ஆனா ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்காரு, அந்த தேசத்துக்கு நான் கூட்டி கொண்டு வருவேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த வார்த்தையின் மேல நம்பிக்கை இல்ல. அத என்ன செய்யறாங்க, அவங்க கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. அந்த திராட்சை கொலைய கொண்டு வந்து சேர்த்தும், அந்த கனிய பார்த்தும், அந்த சுதந்திரத்தை பார்த்தும் அவங்களுக்கு என்ன செய்யல, நம்பிக்கை இல்லை. அந்த பள்ளத்தாக்குல போய் என்ன செய்யணும், அந்த எஸ்கோல் பள்ளத்தாக்கு, இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நம்மளும் அப்படிதான் இருக்கு. சுதந்திரத்தை வாங்கிட்டு இந்த எஸ்கோல் பள்ளத்தாக்குல இருந்து சுதந்திரத்தை எடுத்துட்டு வந்த மாதிரி திராட்சை கனியை எடுத்துட்டு வந்து அதை சுமந்து கொண்டு வந்து அதை எப்படி ராட்சதர்களா இருக்கிற மனிதர்களுக்கு தப்பி மீண்டும் அவங்க ஜனத்தண்டையில வந்து அவர்கள் முன்பாக வைத்து கொண்டு என்ன சொல்கிறார்கள், முடியாது, நடக்காதுன்னு சொல்லி ஒரு பயம் திகில என்ன செய்யறாங்க, ஜனங்களுக்குள்ள விதைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா அந்த யோசுவாவும் காலேஜ் என்ன செய்யறாங்க, இல்ல தேவன் நம்மளோடு இருக்கிறார், அவர்களை பாதுகாத்த நிழல் அவர்களை விட்டு விலகிட்டு அவங்களுடைய பார்வை, இந்த ரெண்டு பேருடைய பார்வை எப்படின்னா வித்தியாசமா இருந்தது, வேறுபட்டு இருந்தது. அவங்க பிரச்சனையை பார்க்கல, சூழ்நிலையை பார்க்கல, அது அவங்கள இருக்கிற அந்த ஜனங்களை பார்க்கல, அவங்க எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி பார்க்கல. ஆனா அவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி அவங்க அறிந்திருந்தார், இன்னார் என்று சொல்லி அவங்க அறிந்திருந்தார். ஏன்னா அவர் ஆல்ரெடி ஆண்டவர் மோசேக்கு சொன்னார், யெகோவா நிசி, நமக்கு ஜெயத்தை தருகிறவர். ஏன்னா அது வரைக்கும் ஆண்டவர் அறியப்படல, ஆபிரகாமுக்கோ யாக்கோப்புக்கோ ஈசாக்குக்கோ யெகோவா என்ற நாமத்தினால அறியப்படல. மோசே வரும்போதுதான் என்ன சொல்றார், யெகோவா என்ற நாமத்தினால அறியப்படுகிறார். அப்ப அந்த யெகோவான்னு ஆண்டவர் அறியப்பட்ட பிறகு மோசே சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, யெகோவா நிசி, அது ஜெயத்தை தருகிறவர். அப்ப ஜெயத்தை தருகிறவர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த உணர்வு, அந்த வெளிச்சம், அந்த வெளிப்பாடு இல்லாம என்ன செய்கிறாங்களாம், அவங்க என்ன செய்யறாங்க, பயத்தை பாக்குறாங்க, அந்த மனுஷர்களை பாக்குறாங்க, சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பாக்குறாங்க. ஆனா இந்த ரெண்டு பேர் மட்டும் அவங்கள தாண்டி என்ன செய்கிறாங்களாம், பெரிய கனி, பெரிய மனிதர்கள், பெரிய தடைகள், அபாயம், தோல்வி, இதுதான் என்ன செய்யறாங்க, 10 பேர் பாக்குறாங்க. ஆனா இந்த ரெண்டு பேரோட பார்வை மட்டும் எப்படி இருந்துச்சுன்னா, நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர், அந்த தேசம் நல்லது, அது பெரிய வாக்குத்தத்தம் உள்ள தேசம், ஆசீர்வாதமானது, சுதந்திரமானது, வெற்றி, நம்மளுடைய எதிர்காலம். ஹல்லேலூயா. இவங்க ரெண்டு பேரோட பார்வை எப்படி இருக்கு என்று சொல்லி பார்க்க, 10 பேரோட பார்வை அது பயத்தை குறிக்கிறதா இருந்தது. ஆனா இந்த ரெண்டு பேரு அதனுடைய தேசத்தை குறித்த அந்த ஆசீர்வாதத்தையும் அந்த வாக்கு தத்தத்தையும் அவங்க பார்த்தனால அவங்களுக்கு பயம் இல்லை. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, ஆசீர்வாதத்தையும் பார்க்கல, தேவன் நடத்தி வந்த விதத்தையும் பார்க்கல, தேவன் நம்மளை எப்படி அந்த மனிதர்கள் மத்தியில இருந்து திருப்பி அந்த ஆசீர்வாதத்தோட கூட கொண்டு வந்து ஜனங்கள் முன்னாடி நிறுத்தினார்ன்ற உணர்வும் இல்லை. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்மளால முடியாது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்ல, ஜனங்கள் என்ன செய்யறாங்க, கலங்கடிக்கிறார்கள். இன்னைக்கு அநேக தருணங்கள்ல நம்ம என்ன செய்கிறோம், கலங்கடிக்கப்படுகிறோம். எப்ப ஒரே அத நம்ம பார்க்கும்போது ஒரே எஸ்கோல் தான், ஆனா 3 பேர் 2 பேரோட பார்வை எப்படி இருக்கு, 10 பேரோட பார்வை எப்படி இருக்கு. ஒரே திராட்சை கொலைதான், ஆனா அந்த திராட்சை கொலையை சுமந்து வரும்போது இது நமக்கு சுதந்திரம் என்று சொல்லி அவங்க பார்த்தாங்க 2 பேரு, இது நமக்கு சுதந்திரம் ஆகாது என்று சொல்லி பார்த்தாங்க. ஆனா தேவன் நம்மளை எப்படி பெரிய 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 காரியங்கள்ல இருந்து விடுதலை ஆக்கினார் என்று சொல்லி நம்ம மறந்து போற அத்தனை வாதைகளை பார்த்தாங்க. ஆனா ஒரு வாதையில இவங்க அகப்படல. அத்தனை சூழ்நிலைகள் எதிர்த்து வந்த பார்வோன் எதிர்த்து வந்தான், ஆனா ஒருத்தர் மேலே ஒரு தீங்கு அணுகல. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் மேக ஸ்தம்பத்திலே அக்கி ஸ்தம்பத்திலேயும் நிழலா பாதுகாத்து வந்ததை மறந்துட்டாங்க. கீழ்காட்சியை அடுத்து காடைகளை குமித்தாங்க, மண்ணாவை கொடுத்தாரு,
எல்லாத்தையும் மறந்துட்டு திருப்பி என்ன சொல்றாங்க, நாங்க எகிப்திலே இருந்தா நலமா இருக்கும், அங்கேயே போவோம்னு சொல்லி என்ன செய்யறாங்க, ஒரு தலைவனை நமக்காக இப்ப என்ன சொல்றாங்க, நமக்காக இன்னொரு தலைவனை ஏற்படுத்தி, எங்க மோசைய தலைவனா ஆண்டவர் ஏற்படுத்தி கானானை சுதந்திரிக்கும்படியா கூட்டிட்டு வந்தாரு. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, இன்னொரு தலைவனை ஏற்படுத்தி மீண்டும் திருப்பி நம்ம அடிமைத்தனத்துக்கு போலான்னு சொல்லி ஜனங்கள் புலம்புறாங்க. அப்பதான் யோசுவாவும் காலேபும் என்ன சொல்றாங்க பாருங்களேன், அந்த வார்த்தை அவ்வளவு அழகா இருக்கு. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்தில் செத்து போனால் நலமாயிருக்கும், இந்த வனாந்திரத்தில் நாங்கள் செத்தாலும் நலம் சொல்றாங்க. அப்பொழுதுதான் அவங்க சொல்றாங்க, தேசத்தை சுற்றி பார்த்தவர்களின் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, கர்த்தர் நம்மை பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் என்று சொல்லி, கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணாதிருங்கள் என்று சொல்லி. அப்போ இன்னைக்கு ஜனங்கள் என்ன செய்ய, இன்னைக்கு அநேக தருணங்கள்ல நம்மள என்ன செய்யறோம்னா, கர்த்தருக்கு விரோதமா என்ன செய்யறோம், கலகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படி ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டு வந்து நடுவுல வச்சு மத்தியில வச்சுட்டு, இன்னைக்கு தேவன் உனக்கு அதை தருவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, வார்த்தையே கொடுத்திருக்காரு, அதற்கான பலத்தையும் கொடுத்திருக்கிறாரு, அந்த ஜனங்கள்ட்ட இருந்து தப்பித்துக் கொள்கிற போக்கையும் ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறாரு. அநேக தருணங்கள் இன்னைக்கு விசுவாசிகளாக இருக்கிற நம்மளும் ஊழியத்தின் பாதையில இருக்கிற நேரங்கள்ல நம்ம என்ன செய்கிறோம்னா, சோர்ந்து போய் பலனற்று அந்த 10 பேர் பார்த்த மாதிரி நம்ம என்ன செய்கிறோம், பிரச்சனைய பாக்குறோம், அது ஒரு தடைய பாக்குறோம், அது ஒரு பயம், அபாயகரமான ஒரு ஆட்கள், அந்த சூழ்நிலை அப்படி இருக்குன்னு சொல்லி நம்மள என்ன செய்கிறோம், நம்மளோடு இருக்கிறவரை காட்டிலும் அந்த சூழ்நிலைகளை, சந்தர்ப்பங்களை, அந்த கோட்டைகளை நம்ம என்ன மிகைப்படுத்த ஆரம்பிக்கிறோம். ஆனா இந்த 2 பேருடைய பார்வை மட்டும் அந்த எஸ்கோல குறித்து, அந்த 2 பேருடைய பார்வை எப்படி இருந்துச்சு, அந்த பள்ளத்தாக்க குறித்து, அது நம்மளுடைய சுதந்திரம், அது நமக்காக தேவன் கொடுத்தது, நம்ம ஆசீர்வாத பூமி, நம்மளுடைய சுதந்திரம், நம்ம ஆண்டவர் கால் மிதித்து அதை சுதந்திரிக்க செய்வார், அது வெற்றியின் சின்னமா ஆண்டவர் மாற்றுவார் என்று சொல்லி அவர்களுடைய பார்வை மேலோங்கியதா இருந்தது. ஆனா இவர்களுடைய பார்வை எப்படின்னா, ராட்சதர்கள் இருந்தது உண்மைதான், மதில்கள் இருந்தது உண்மைதான், யுத்தம் நடக்குன்றது உண்மைதான், ஆபத்து இருந்தது உண்மைதான். ஆனா அதை எல்லாம் தாண்டி இவங்களுடைய வார்த்தை எப்படி இருந்துச்சுன்னா, தேவனுடைய வாக்குத்தத்தம் உண்மையானது, தேவனுடைய வல்லமை உண்மையே, தேவன் நம்மளோடு இருப்பது உண்மைன்னு சொல்லி இவங்க அறிந்திருந்தனால அவங்க என்ன சொல்றாங்க, இவங்களை நம்ம மேற்கொள்வோம், ஏன்னா அவங்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிற்று. நம்மளோடு இருக்கிற நிழல், நம்மளோட பின்தொடர்ந்து வந்த மேக ஸ்தம்பமா அக்கினி ஸ்தம்பமாயும் நம்மளை பாதுகாத்து வந்த நிழல் நம்மளோடு இன்னும் இருக்கு, நம்மளை இன்னும் விட்டு விலகல, அது நம்ம கூட இருக்கு, அது நம்மளை வழி நடத்துது. அந்த தேவ ஆவியானவர், ஏன்னா வார்த்தை சொல்லுகிறது மக்னாவின் தேவன், கர்த்தருடைய சேனை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அந்த சேனைகளின் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். நிச்சயமாக அவர் யெகோவா நிசியா இருந்து ஜெயத்தை என்ன செய்வாராம், பெற்று தருவார் என்று சொல்லுகிற அந்த நம்பிக்கை, அந்த வைராக்கியம் இவங்க 2 பேத்துக்குள்ள இருந்தது. ஹல்லேலூயா. அந்த எஸ்கோல் பள்ளத்தாக்குல இருந்து வரும்போது, திராட்சை கொலையை தூக்கிட்டு வரும்போது, இந்த தேசம் நமக்குன்னு சொல்லி இவங்க 2 பேரும் மட்டும் வைராக்கியம் வந்தாங்க. மத்த 10 பேரும் அவ்வளவுதான், இதோட முடிஞ்சிருச்சு, இந்த ஒண்ணை மட்டும் நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம், இதோட முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நினைச்சேன். ஆனா அவங்க பார்வை வேற, இவங்க பார்வை. இன்னைக்கு நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கு? ஒரே கனிதான், ஒரே எதிரிதான், ஒரே வாக்குத்தத்தம் தான். ஆனா 2 பேர், அந்த 2 பீப்புள், 10 பேருடைய எண்ணம் எப்படி இருக்கு, 2 பேரோட எண்ணம் இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கு? ராட்சதர்களை பாக்குறோமா, இல்ல மதில்களை பாக்குறோமா, அவங்களுடைய தோற்றத்தை பாக்குறோமா, அவங்க சுத்தி இருக்கிற வார்த்தைகளை நம்ம பாக்குறோமா, நம்ம எதை பாக்குறோம்? ஹல்லேலூயா. பயம், இந்த தெனாலிராமன் சொன்ன போல, நின்னா பயம், எந்திரிச்சா பயம் சொல்லி எதை காத்தாலும் இப்ப விசுவாசங்களுக்கு என்னன்னா பயம். அதுல ஒரு காலகட்டத்துல நானும் அதனோட கடந்து வந்த ஆள்தான். இது என்ன பயம், அப்படின்னா பயம், இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ. ஆனா ஒரே ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு, தேவன் எல்லாவற்றிலும் பெரியவராய் இருக்கிறார். தேவன் எந்த சூழ்நிலையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், அக்கினி ஊடாய் போடுற கொண்டு போன ஆள் செத்து போயிட்டாங்க. ஆனா அக்கினிக்குள்ள உலாவுறவங்களை பார்த்து இவங்க என்ன செய்யறாங்க, பயந்துட்டு இருக்காங்க. அவங்க தேவன் நல்ல சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் 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 என்று சொல்லி அவங்க ஆராதிச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட தேவன் உலாவிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்து என்ன செய்யறாங்களாம், பயந்து நடுங்கி இருக்காங்க.
ஒரு வஸ்திரத்துல கருகின வாசம் கூட இல்லை. அப்ப நம்ம ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்ற நம்பிக்கை வைராக்கியம் நமக்குள்ளாக வேண்டும். இன்னைக்கு சூழ்நிலைகளை பார்த்து, மனிதர்கள் எழுப்புகிற வார்த்தைகளை பார்த்து முடியாது, அவ்வளவுதான் முடிஞ்சது, என்னையெல்லாம் அநேக தரங்கள்ல சொல்லிருக்கோம், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, சாப்டர் க்ளோஸ், இனி எந்திரிக்க முடியாது, அவ்வளவுதான், இவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. எத்தனை ஏளனங்கள், எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ நிந்தைகள், எத்தனை பிரச்சனைகள் ஊடாய் வந்தாலும் சோர்ந்து, ஏன்னா நம்ம மனிதர்கள் தான், சோர்ந்து போகிற நேரம் வரும், பலவீனப்படுகிற நேரம் வரும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு காண்கிற இந்த எகிப்தியன் இனி காணாதிருப்பீர்கள் என்று சொன்ன வாக்குத்தத்த வசனத்தை நாம் பிடித்துக் கொள்ளும் போது தேவன் நம்மளை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஏன்னா அவருடைய வார்த்தை சொல்லுது, யெஷுவனே பயப்படாதேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. எந்த தேவனாவது சொல்லுவா ஹல்லேலூயா, பயப்படாத பயப்படாத பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லி. ஏன்னா பயம் நமக்குள்ள இன்பில்ட்டாவே இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுவா பயப்படாத. ஏன்னா நம்ம எதை பார்த்தாலும் என்ன செய்யறோம், ஒரு பயம் நமக்குள்ள, ஒரு திகில், ஒரு நடுக்கம். மனுஷருடைய வார்த்தையினால, இந்த சூழ்நிலைகள்னால நம்ம எதிர்கொள்கிற காலகட்டங்களை நம்ம பார்க்கும்போது என்ன செய்யறதா, நம்மள அறியாமையே ஒரு பயம் நமக்குள்ளாக வருகிறது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, பயப்படாத, நீ நின்று கொண்டு, எப்படியா நீ நின்று நான் செய்கிற அற்புதத்தையும் அடையாளத்தையும் பாரு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். நம்மளை பார்த்து பயம் என்ன சொல்லும்னா, திரும்பி போன்னு சொல்லும், இந்த சுச்சுவேஷனை விட்டுரு, கிவ் அப் பண்ணிரு, அவ்வளவுதான், முடிச்சிரு, வேண்டான்னு சொல்லும். ஆனா விசுவாசம் என்ன சொன்னா, முன்னேறு, முன்னாடி போ, எழு, காலூன்றி நின்னு முன்னேறுன்னு சொல்லி, எழுந்து நட, நீ காலூன்றி நின்னு ஆண்டவர் சொல்ற படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லி. அப்ப விசுவாசம் என்ன செய்யும்னா இப்படி சொல்லும். பயம் நம்மளை பார்த்து என்ன செய்யும்னா, ஒண்ணுமே என்னது நடக்காது, உன்னால முடியாது, இது ஆகாதுன்னு சொல்லி நெகட்டிவான வேர்ட்ஸ், நெகட்டிவான தாட்ஸ், நெகட்டிவான ஒரு சூழ்நிலைகளை, ஒரு சுச்சுவேஷனை, ஒரு என்விரான்மெண்ட் நமக்கு முன்னாடி ஆகணும். விசுவாசம் உன்னால முடியும், உன் கூட நான் இருக்கிற, பயப்படாது, திடமனதா இருன்னு சொல்லி விசுவாசம் சொல்லும். ஏன்னா நாம் விசுவாசிக்கிறவர் என்ன செய்கிறாரா, பெரியவரா இருக்கிறார். அப்ப விசுவாசத்துல நிலைத்திருக்கிற நாம எப்படி இருக்கணும்னா, பயப்படாம திட நம்பிக்கையாய் இருக்கும்போது, நமக்கு முன்பாக செங்கடல் வந்தாலும் நம்ம பயப்பட தேவையில்ல, யோர்தான் வந்தாலும் பயப்பட தேவையில்ல, பார்வோன் சேனை பின்னிட்டு வந்தாலும் பயப்பட தேவையில்ல, எப்பேற்பட்ட விதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் பரவாயில்ல, மனுஷர்கள் நம்மளை நெருக்கி நம்மளை ஒடுக்கி ஒண்ணுமில்லாம ஆக்கி உட்கார வைக்கணும்னு நினைச்சாலும் தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது அதை தேவன் நம்ம என்ன செய்கிறாரா, சூழ்நிலைகளை தலைகீழாக மாற்ற அவர் போதுமானவரா இருக்கிறார். அது எரிகிற அக்கினி சூளையா இருந்தாலும், 7 மடங்கு அக்கினி சூளையா இருந்தாலும் சரி, அல்லேலூயா, ஆழ்கடலா இருந்தாலும் சரி, சிங்கக்கடியாய் இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நம்மளை மீட்க போதுமானவராக இருக்கிறார். இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதே மாதிரிதான் தாவீது கோலியாத்தை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. கோலியாத்தை சவுலுடைய சேனையும் சவுலும் அந்த யுத்த வீரர்களும் என்ன செய்தாலும், ஜனங்களும் பார்த்த விதம் என்ன, அவன் பெரிய ஆளா இருக்கான், அவனை மேற்கொள்ள நம்மளால முடியாது, அவன் அப்படிப்பட்டவன், அவன் பலசாலி, அவன் பட்டயம் அப்படி இப்படின்னு சொல்லி என்ன செய்யறானா, பிரம்மாண்டமா அவனை பிரமித்து பாக்குறாங்க. ஆனா தாவீது அவனை பார்த்த விதம் என்ன செய்யறான், ஒரு சின்ன பையன், ஒரு வாலிபன், அவன் சேனைகள் யாரும் சவுலுடைய சர்வ சேனையும் சவுலும் என்ன செய்யறாங்க, பயந்து நடுங்குறப்ப தாவீது மட்டும் போய் அவனை எப்படி செய்யறானா, வெறும் கூழாங்கல்ல எடுத்துட்டு போய் அவன் தலைய அவன் பட்டயத்தை கொண்டு எடுக்கிறான். அப்ப நம்ம பார்க்கிற விதம் என்ன, அல்லேலூயா. சவுலும் மற்ற ஜனங்களும் அவன் சேனையும் அவர்களை பார்த்த விதம் வேற. ஆனா இந்த தாவீது பார்த்த விதம், அந்த கோலியாத்தை எல்லாருக்கும் முன்பாலும் அவன் பார்த்து நடுங்க, அவன் சத்தத்தை கேட்டாலே என்ன செய்ய அலறினார்கள். ஆனா இந்த தாவீது யாருன்னு சொல்லி, தேவன் நான் ஆராதிக்கிற தேவன், சேனைகளுடைய எப்படி சொல்றாருன்னு பாத்தீங்களா, சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தின் பேர்ல நான் வருகிறேன்னு சொல்லுகிறார். இஸ்ரவேலினுடைய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்துல நான் வருகிறேன்னு சொல்லு. அப்ப அவன் நாயானான் அப்படிங்கிறது. அப்ப தேவன் என்ன செய்ய, அவன் பட்டயத்தை எடுத்து அவனை வீழ்த்தும்படியா செய்ய. இன்னைக்கு அந்த தைரியம், அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை கிறிஸ்துவுக்குள்ள, பிசாசு எப்படி வந்தாலும் சரி, என்ன விதத்துல வந்தாலும் சரி, எந்த விதமான பிரச்சனையை கொண்டு வந்தாலும் சரி, அவன் பட்டயத்தை எடுத்து அவனை வீழ்த்துகிற தைரியம், நம்பிக்கை இன்னைக்கு நமக்கு வேணும். ஏன்னா நம்ம நிக்கிறது
அந்த எஸ்கோல்ன்ற பள்ளத்தாக்குல நம்ம நிக்கிறோங்க. ஆசீர்வாதத்துக்குள்ளதாங்க நம்ம நிக்கிறோம். சுதந்திரத்துக்குள்ள நம்ம சுதந்திரமான தேசத்துலதான் நினைக்கிறோம். ஏன்னா அந்த சுதந்திரவாளியை நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறார், ரட்சிப்பின் சுதந்திரத்தை அடைந்தவர்களா இருந்தும் அந்த எஸ்கோலின் பள்ளத்தாக்கு அனுபவத்தை நம்மளால என்ன செய்ய ருசிக்க முடியல, சுதந்திரிக்க முடியல. அந்த ஆசீர்வாதத்தை ஜெயித்து நம்மளால மேற்கொள்ள முடியாத சூழ்நிலைகளை நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம். இந்த நேரத்திலும் நம்ம உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் முன்னுதாரணமாக சொல்லுகிறேன். அது ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல நம்ம கடந்து வர சூழ்நிலைகள் நம்ம சுற்றி இருக்கிற நண்பர்களுக்கு புரியாது. நம்ம யார்கிட்ட நம்மளால எக்ஸ்பிளைன் கூட பண்ண முடியாது. ஹல்லேலூயா. நம்ம பாஸ் த்ரூ பண்ணுகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், இது எல்லாவற்றையும் என்ன செய்யணும்னா கடந்து வர முடியாம நம்ம என்ன செய்யறோம், சில நேரங்கள்ல தவிப்போம். அப்படிப்பட்ட நம்ம நண்பர்களால புரிந்து கொள்ள முடியாது. சில நேரம் ஊழியக்காரர்கள் நம்ம அழைத்த மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. நிராகரிப்பு, வெறுமை, தனிமை, இந்த நேரத்துல எல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்ப நம்ம சொல்றோம் எஸ்கோலின் பள்ளத்தாக்குல இருந்து ஆசீர்வாதத்தை தோள் மேல சுமந்து கொண்டு இருக்கிற நம்ம தான் சொல்லுறோம் ஹல்லேலூயா முடியாது, நடக்காது, கூடாதுன்னு. ஆனா சுதந்திரம் எங்க இருக்கு? நம்ம தோளில சுதந்துட்டு அந்த கனி நம்ம தோளில இருக்கு. ஆசீர்வாதம் நம்ம தோளின் மேல இருக்கு. நன்மை நம்ம தோளின் மேல இருக்கு. ஆனா நம்ம என்ன செய்கிறோம், இதை மறந்துட்டு முன்னாடி இருக்கிறத பாக்குறோம். கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறத பார்த்துட்டு நம்மளோடு இருக்கிறத, நம் தோள்களில் அவர் வைத்த அந்த ஆசீர்வாதத்தை, அந்த சுதந்திரத்தை, அந்த நன்மைய, அந்த ஜீவ விருட்சத்தை என்ன செய்கிறோம்னா மறந்து போய்கிறோம். அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பின் அனுபவத்தை, விலையேற பெற்ற அந்த ஆசீர்வாதத்தை, விலையேற பெற்ற அந்த கிருபையை நம்ம என்ன செய்கிறோம், மறந்து போகிறவர்களாய், மறுதளிக்கிறவர்களாய் சில நேரங்கள்ல என்ன செய்கிறோம் காணப்படுகிறேன். ஏன்னா பிரச்சனையை நம்ம பேசிக்கிட்டே இருக்கனால என்ன செய்கிறோம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் மறுதளித்தார்களோ அதே போலதான் நம்மளும் அநேக தருணங்களை மறுதளித்துக் கொண்டிருக்கிறோம். அவங்க அதான் சொன்னாங்க, ஒரு தலைவனை ஏற்படுத்தி திருப்பி அடிமைத்தனத்துக்கு போலாம். நம்மளும் என்ன செய்கிறோம், ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவருக்குள்ள இருக்கோம், ஆண்டவருடைய அற்புதத்தை பார்த்தோம், ஆண்டவருடைய மகிமையை நம்ம ருசிச்சிருக்கோம், சாப்பிட்டு இருக்கோம், எல்லாம் செய்து இருந்தோம். ஒரு சூழ்நிலை நமக்கு விரோதமா எழும்பும் போது, ஒரு மனிதன் நமக்கு விரோதமா எழும்பும் போது, ஒருத்தர் நமக்கு விரோதமா பேசும்போது, அவருடைய வார்த்தை நமக்கு நேராக கடந்து வரும்போது என்ன செய்கிறோம்னா திருப்பி யூடியூன் அடிக்கலாம்னு நினைக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல என்ன செய்கிறோம், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு கொஞ்ச தூரம் ஓடி ஓடி, இந்த ஒரு பாடல் சொன்னது ஓடி ஓடியும் தூரத்துல கண்ட மரணத்தை. ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன செய்வோம், ஒரு அடியும் தூரத்துல இருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாம யூட்டன் போடலாம், அதுக்கு ஒரு தலைவன் என்ன செய்யலாம் ஏற்படுத்தலாம்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், யோசிச்சு கொண்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை நம்மளை பார்த்து இந்த நாள்ல கடந்து வருகிறது. நீ நின்னு காலுண்டு, உனக்கான ஆசீர்வாதம் உன் பட்சத்தில் வரும், உன்னோடு கூட வரும். ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். வாக்குத்தத்தம் இன்னும் உயிரோடு இருக்கிறது. அவர் சொன்ன வாக்குத்தத்தம் மறிக்கவில்லை. ஹல்லேலூயா. அவரும் இன்னும் மறிக்கவில்லை. அவர் உயிரோடு எழுந்த தேவன். ஏனென்றால் அவர் சொன்ன வார்த்தை மறிக்காது, மண்ணில் விழாது. அவர் சொன்னால் நிச்சயம் நிறைவேற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். அப்ப உண்மையிலே நம்மளோட உயிரோடு இருக்கிற தேவன் நிச்சயமா இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற போதுமானவராக இருக்கார். தடைகளை அவர் உடைக்க போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இடத்தை தாண்டும் போது நிச்சயமான அந்த சுதந்திரம் நமக்குள்ளாக கடந்து வருகிறது. இப்ப நீங்க எதை பார்த்து கொண்டிருக்கிறீங்க, எந்த மாதிரி சுச்சுவேஷனை பேஸ் பண்றீங்களோ, எந்த விதமான பிரச்சனைகளை, எந்த விதமான மனிதர்களை, எந்த விதமான காலகட்டங்களை நீங்க எதிர்கொள்ளுறீங்களோ, அது தாண்டும் பொழுது எப்படி அவங்க 2 பேருக்குள்ள, யோசுவாவுக்கும் காலேபுக்கும் இருந்த அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்குமானா நிச்சயமா அந்த சுதந்திரம், அந்த எஸ்கோலின் பள்ளத்தாக்கு உங்களுடைய தோள்கள்ல இருப்பதை நீங்க உணர்வீங்க. தோள்கள்ல சுமந்திருந்தாலும் இன்னும் இத்தனை நாட்கள் மறந்திருக்கலாம். ஆனா இன்றைய தினம் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அந்த எஸ்கோல் எங்கேயுமே இல்ல, உன் தோளில தான்மா இருக்கு. அந்த பள்ளத்தாக்கின் ஆசீர்வாதம் எங்கேயுமே இல்ல, உன் தோளின் மேலதான் இருக்கு. அந்த ஆசீர்வாதத்தை நீ இறுக பற்றி கொண்டு அந்த சூழ்நிலையை நீங்க கடக்கும் போது நிச்சயமாய் தேவன் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவரா இருக்கா. நம் கண்களை மூடி நாம் செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே பயத்தினால்
ஆண்டவரே எத்தனையோ பேர் பின்னாக திரும்பலான்னு சொல்லி எத்தனையோ சூழ்நிலைகள்ல ஆண்டவரே பின்னிட்டு போய் அந்த ரட்சிப்பை மறந்து ஆசீர்வாதத்தை மறந்து ஆண்டவரே கண்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த பிரச்சனையை பார்க்கிறதற்கு பதிலாக இந்த நாளில ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டதுக்கு பின்பதாக ஆண்டவரே அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு பிரச்சனைக்கு மேலாக பெரியவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த வைராக்கியம் நம்பிக்கை திட நம்பிக்கை அவர்களுக்குள்ளாக உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். எப்படி யோசுவாவுக்கும் காலேபுக்குள்ள இருந்த அந்த நம்பிக்கை ஆண்டவரே வேர் பற்றினது போல ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரே பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானானுக்குள்ள சுதந்திரமாய் மாற்றி கொண்டு போனதோ அதே போல ஆண்டவரே இவர்கள் கடந்து வருகிற அந்த சூழ்நிலையை தாண்டி ஆண்டவரே அந்த எஸ்கோல் என்ற பள்ளத்தாக்கை சுதந்திரமாய் மாற்றிக்கொள்ள உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியா நீ செய்யப்படுவதற்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே நீங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தை பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமென். எதை பற்றியும் கவலைப்படாம கர்த்தருடைய வார்த்தையில் அந்த எஸ்கோலின் பள்ளத்தாக்கின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்க. God bless you.